அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் இந்தியாவுடைய பெரிய இ-கமர்ஸ் வெப்சைட்டான ஃப்ளிப்கார்ட் கம்பெனியோடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் மற்றும் ஆஃப்லைன் ஜாப் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் யாராக இருந்தாலுமே சரி, சப்போஸ் நீங்கள் 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க, இல்லைனா டிப்ளமா வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க, இல்லைனா ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லைனா இப்போ தான் கிராஜுவேட் ஆகிருக்கீங்க, இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லைனா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல கம்பெனியில் ஏதாச்சும் ஒரு ஜாப் வேணும்னா, இல்லைனா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் நம்மகிட்ட கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, என்னன்னா எனக்கு டிசேபிலிட்டி இருக்கு, ஸோ அதனால எனக்கும் ஏதாச்சும் ஜாப் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால யாருக்காச்சும் அவங்களுடைய உடம்புல ஏதாச்சும் டிசேபிலிட்டிலாம் இருக்குன்னா அவங்க கூட இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால அதை மைண்ட்ல வச்சு தான் இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால நீங்கள் யாராக இருந்தாலுமே சரி, நான் உங்ககிட்ட சொல்ல போகிற இந்த கம்பெனியில் இருக்கிற ஜாப்ஸ்க்கு யார் வேணும்னாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜாப்ல நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் இருக்குது. அந்த ட்ரைனிங்கை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனை பயன்படுத்திய அந்த ட்ரைனிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். லேப்டாப் தேவையில்லை. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சொல்ல போனோம்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு என்னன்னா உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணியே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். லேப்டாப்லாம் தேவையில்லை. ஏன்னா மோஸ்ட்லி இப்போலாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், நீங்கள் நிறைய விஷயத்த அது மூலியமாகவே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சொல்ல போனோம்னா நீங்கள் ஈஸியாகவே இந்த ஜாப்க்கு நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க. ஸோ அதனால் நான் உங்ககிட்ட இந்த ஃப்ளிப்கார்ட் கம்பெனியோடைய ஆஃபிஷியல் வெப்சைட் தான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு யார்கிட்டையுமே நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஸோ அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது மாதிரி ஜாப் ரிலேட்டட் வீடியோஸு, அர்னிங் ஆப்ஸு, அர்னிங் வெப்சைட்டு, இது மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் என்ன கம்பெனி இது, என்ன வெப்சைட்டு, என்ன ஜாபு, இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது, எப்படி இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது, எல்லாமே நான் உங்ககிட்ட இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வெப்சைட் பேர் என்னன்னா flipkartacademy.com. அதாவது என்னென்னா ஃப்ளிப்கார்ட்டு சப்ளை செயின் ஆப்ரேஷன்ஸ் அகாடமி. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான இந்த சப்ளை செயின் ஆப்ரேஷன் ரிலேட்டட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் கிடச்சிரும். அதாவது என்னென்னா கோர்சஸ்லாம் கிடச்சிரும். அந்த கோர்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ளிப்கார்ட் கம்பெனிலேயே நீங்கள் இந்த சப்ளை செயின் ரிலேட்டட் ஜாப்ஸில் நீங்கள் வேலை செய்யலாம். இவங்களே உங்களுக்கு இந்த ட்ரைனிங்கில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இவங்களே உங்களுக்கு இந்த ஜாப்லாம் தராங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாகவே அட்டென்ட் பண்ணி இவங்களுடைய ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமலேயே. இப்போது இந்த வெப்சைட்டில் வர்றதுக்கு வேணும்னா இந்த வெப்சைட்டோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணி இந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃப்ளிப்கார்ட்டோடைய எஸ்இஓயை பற்றி ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரோக்ராம் கூட இருக்குது, ஆஃப்லைன் ப்ரோக்ராம் கூட இருக்குது. எதை பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பற்றி. ஸோ அதனால் நீங்கள் இந்த ப்ரோக்ராமை அட்டென்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இவங்களே உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன்லாம் தருவாங்க. அதுக்கப்புறமா இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் இருக்குது இல்லையா, இது கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணியே ஆன்லைன் மூலியமாகவே இந்த கோர்ஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃப்லைனில் போயிட்டு வெளியே எங்கேயுமே அட்டென்ட் பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாகவே நீங்கள் ஆன்லைன்லேயே அட்டென்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த அகாடமி இருக்குது இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா 4 விதமான கோர்ஸ் இருக்குது, 4 விதமான ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வேர் ஹவுஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமு, டெலிவரி அசோசியேட் ட்ரைனிங் ப்ரோக்ராமு, அதுக்கப்புறமா இடேப், பர்சன் வித் டிசேபிலிட்டி. ஸோ அதனால் யாருக்காச்சும் இந்த டிசேபிலிட்டியில் இருக்குன்னா அவங்க எந்த ஒரு கவலையப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்குமே இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸை அவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃப்ளிப்கார்ட் கம்பெனியில் அவங்களுக்குமே தாராளமாக ஜாப் கிடச்சிரும். இவங்களே அவங்களுக்கு ஜாபில் போட்டு தந்துடுவாங்க. ஸோ அதனால் டிசேபிலிட்டி இருந்தால் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை, இந்த கோர்ஸை நீங்கள் தாராளமாக அட்டென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கோ, இல்லைன்னா உங்களுக்கு எந்த கேட்டகரியில் ஜாப் வேணுமோ, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அபவுட் கோர்சஸ் பற்றி சொல்ல போனோம்னா, இப்போது இந்த இ-கமர்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதுலேயுமே குறிப்பாக இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் 4 விதமான ஜாப் ரோல் இருக்குது. அதை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், அந்த கோர்ஸில் நீங்கள் இந்த இடத்துல என்ரோல் பண்ணி அந்த கோர்ஸை நீங்கள் பண்ணுங்கள், உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா 4 விதமான ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டெலிவரி அசோசியேட் கோர்ஸோடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 52 டேஸு, வேர் ஹவுஸ் கோர்ஸோடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 54 டேஸு,
அதுக்கப்புறமாக இடேப் கோர்ஸோடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 53 டேஸு. ஹோல்சேல் ஆப்ரேஷன் அசோசியேட் கோர்ஸோடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 54 டேஸு. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு எந்த ஜாப் ரோல் வந்து பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், அந்த கோர்ஸில் நீங்கள் ஃப்ரீயாகவே என்ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா அக்ரிடேஷன் இருக்குது, எம்ஓயு இருக்குது, அதை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லர்னிங் அவுட்கமில் வந்துக்கோங்க. இப்போது இதில் என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பயும் இதை பற்றி ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா, சப்போஸ் நீங்கள் இந்த வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கோர்ஸை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் நிறைய இந்த வேர் ஹவுஸோடைய ஆப்ரேஷனல் ரோல்ஸ் பற்றிலாம் கற்றுக்குவீங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் எது மாதிரி ஜாப் ரோல்ஸில் நீங்கள் வேலை செய்யலாம்னா, இல்லைனா எது மாதிரி பொசிஷன்ஸில் நீங்கள் வேலை செய்யலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கரு, புட்டரு, பேக்கரு, செக்ரிகேட்டரு, சார்ட்டரு, குவாலிட்டி செக்கு, டாக் மேனேஜ்மெண்ட்டு எக்ஸிக்யூட்டிவ், அதாவது என்னென்னா டிஎம்இ, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு, இஷ்யூ ரெசல்யூஷனு, குவாலிட்டி செக்கு, எக்ஸிக்யூட்டிவ், ஹப் இன்சார்ஜு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த கோர்ஸை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஜாப் ரோல்ஸில் நீங்கள் வேலை செய்யலாம். இல்லைனா சப்போஸ் நீங்கள் இந்த டெலிவரி அசோசியேட் ட்ரைனிங் ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் இந்த இ-கமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எண்ட் டு எண்ட் டெலிவரி ஆப்ரேஷன்ஸ் பற்றிலாம் நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் எது மாதிரி ஜாப் ரோல்ஸில் நீங்கள் வேலை செய்யலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெலிவரி பர்சனலு, சார்ட்டரு, கேஷியரு, டெலிவரி ஹப் ஆப்ரேட்டரு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்குது. அதில் நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சப்போஸ் நீங்கள் இந்த ஹோல்சேல் ஆப்ரேஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராமை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் நிறைய இந்த ஹோல்சேல் ஆப்ரேஷனல் ரோல்ஸ் பற்றிலாம் கற்றுக்குவீங்க. அதை நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் எது மாதிரி ஜாப் ரோல்ஸில் நீங்கள் வேலை செய்யலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் செக் அவுட்டு, ரீஃபண்டு, மர்ச்சன்டைஸ் அசோசியேட்ஸு, ஆசெட் ப்ரொடக்ஷன் ரோலு, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டு, கேஷ் மேனேஜ்மெண்ட்டு, ரிசீவிங்கு, பிஸ்னஸ் சப்போர்ட்டு, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு, அதாவது என்னென்னா பிக் பேக் அண்ட் டிஸ்பேச் ஃபார் ஆன்லைன் ஆர்டர்ஸு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த கோர்ஸை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஜாப் ரோல் வந்து பிடிச்சிருக்கோ அந்த ஜாப் ரோலில் நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எது மாதிரி லொக்கேஷனில் போயிட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணலாம்னா, இல்லைனா எது மாதிரி லொக்கேஷனில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சவுத் இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் இன்டர்ன்ஷிப் இல்லைனா ஒர்க் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஹொசூர் இருக்குது, அதுக்கப்புறமா ஆலமாத்தி, அதாவது என்னென்னா சென்னை சவுத்தில் வரும். எனக்கு வந்து ப்ராப்பராக தெரியாது, ஏன்னா நான் வந்து சென்னை கிடையாது. ஸோ அதனால் இந்த 2 லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். அதுக்கப்புறமா நம்மளுடைய கோயம்புத்தூர் இருக்குது, அங்கே போயிட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணி இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணலாம். இல்லைனா நம்மளுடைய ஹொசூர் இருக்குது இல்லையா, அது பக்கத்தூர் தான் பெங்களூரு, அதுக்கப்புறமா நீலமங்கலா கூட பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு கூட நீங்கள் தாராளமாக இன்டர்ன்ஷிப் பண்ணி அங்கே கூட நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு இந்தியாவுடைய வேறு லொக்கேஷனில் எங்கேயாச்சும் இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணணும்னா அதை நீங்கள் இந்த இடத்துல தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா FAQ அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்லாம் இருந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ்லாம் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் உங்களுடைய டவுட்டுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஏதாச்சும் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ரெக்குவயர்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இதில் என்னென்னா நீங்கள் வந்து 12th பாஸாக இருக்கணும், அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் 10th படித்ததுக்கப்புறம் ITI இல்லைனா டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கான ஏஜ் லிமிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. உங்களுடைய ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 இயர்ஸாக இருக்கணும். 18க்கு அபவ் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 57 இயர்ஸு. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் ஏஜ் லிமிட்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமாக இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்கணும் வித் குட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறமா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு, இந்த கோவிட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறமா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஏஜ் லிமிட்டு, அதுக்கப்புறமா அட்ரஸ் ப்ரூஃபு. அதுக்கப்புறமா இவங்களுடைய நீங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லொக்கேஷன்லாம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வந்து ஒர்க் பண்ணணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துல டிசைட் பண்ணதுக்கப்புறம் அந்த லொக்கேஷனை நீங்கள் இவங்களுடைய ட்ரெயினர் இல்லைனா ஃபெசிலிட்டேட்டர்கிட்ட சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா அந்த லொக்கேஷனில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதனால் எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸுமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய இந்த ப்ரீ அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை நீங்கள் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்னா, இவங்களுடைய வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த மாக் டெஸ்ட்டோடைய கொஷின்ஸ்லாம் கிடச்சிரும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இவங்களுடைய டெஸ்ட்டுக்கு தாராளமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்.
இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா கோர்சஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஓவர்வியூ அப்படின்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 4 விதமான கோர்ஸ் இருக்குது, ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. இதை பற்றி நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்த கோர்ஸை வந்து பண்ணணுமோ இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா அபவுட் தி ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் செலக்ட் பண்ண ப்ரோக்ராம் பற்றி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் இங்கே கிளிக் ஹேர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எது மாதிரி ஜாப் ரோலில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இதை பற்றியும் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். வேணும்னா நீங்கள் டீட்டெயில்டாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இவங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, அதாவது என்னென்னா இவங்களுடைய SCOA ப்ரீ அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேஷன் கூட கிடச்சிரும். அதை நீங்கள் இந்த இடத்துலையே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக யாரெல்லாம் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணலாம், இதை பற்றியும் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதனால் என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, இதை பற்றியும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த பேசிக் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, அது வந்து எழுத படிக்க பேச வந்து தெரிஞ்சிருக்கணும். பேசிக் தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா வேறு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, இதை பற்றியும் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் இந்த இடத்துல படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த ஹோம் பேஜில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த கோர்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுமோ இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த வேர் ஹவுஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். இப்போது இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதரோடைய நேமு, ஃபாதரோடைய ஆக்குபேஷனு, உங்களுடைய மொபைல் நம்பரு, மதரோடைய ஆக்குபேஷனு, அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதில் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ வரைக்கும் அதிகமாக படிச்சிருக்கீங்க அதை இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்கன்னா 12th நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக அந்த ஹையஸ்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுடைய கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ் என்னது அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த கோர்ஸை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பர்சியூவிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டடை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த காலேஜ் இல்லைனா இன்ஸ்டிடியூட்டு இல்லைனா ஸ்கூல் மூலியமாக அந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அதை நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க, என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதர் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதில் ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதோடைய கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்னது அதை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஏதாச்சும் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்களா அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா சப்போஸ் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப்பை தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், லுக்கிங் ஃபார் இன்டர்ன்ஷிப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நான் வந்து இதுவே செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக ஆல்ரெடி நீங்கள் இந்த ஃப்ளிப்கார்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் எஸ்னா எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, நோனா நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஃப்ளிப்கார்ட் கம்பெனியில் ஏதாச்சும் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக இவங்களுடைய இன்டர்ன்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உங்களுடைய சிட்டி இல்லைனா டவுனு இல்லைனா வில்லேஜை விட்டு வெளியே போக விருப்பமா வில்லிங்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சாய்ஸை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் இவங்களுடைய ஆஃப்லைன் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமை ஜாயின் பண்ணுறதுக்கு அவைலபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய சாய்ஸை இந்த இடத்துல நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த கேப்சாவை பார்த்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிடுவீங்க. அதாவது என்னென்னா
இவங்களுடைய இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா, அதுக்கப்புறமா உங்களுடைய இந்த இன்டர்ன்ஷிப் டீட்டெயில்ஸு, இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸு, உங்களுடைய ஜாப் டீட்டெயில்ஸு, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் மற்றும் உங்களுடைய மொபைல் நம்பர்லேயே எல்லாமே அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த ஃப்ளிப்கார்ட் அகாடமி வெப்சைட்டில் இந்த சப்ளை செயின் ஆப்ரேஷன் ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கு ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இவங்களுடைய ட்ரைனிங் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இவங்களுடைய ஜாபில் நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். இந்த டாபிக் ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனை கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படி நீங்கள் இந்த ஃப்ளிப்கார்ட் கம்பெனி மூலியமாக ஒரு ஜாப் இல்லைன்னா இன்டர்ன்ஷிப்பை தேடுறது, ஃபைன் பண்ணுறது, இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.